Hi friends, welcome to Bharathi vlog. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சு சப்பாத்திக்கு ஒரு கிரேவி செய்ய போறோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ போல கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இத ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். நல்லா வேக வச்சு. கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலர் மாறினாலே போதும். இத எடுத்துக்கலாம். கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு, காரத்துக்கு நம்ம காரம் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். அதில் 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. இதை தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல, அப்படியே குறப்பாக மட்டும் அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறப்பாக இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது தோலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தோல்லாம் எடுத்தாச்சு. இது நம்ம கையாலே மசிக்கிறதுனால மசிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் போட போகிறேன். உங்களுக்கு மசிச்சு போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம். பிஞ்சு கத்திரிக்காய் வந்தால் நல்லாயிருக்கும். எத்தனை கத்திரிக்காய் வந்தால் கொஞ்சம் விதலாக இருக்கிறப்ப இந்த கிரேவிக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். பிஞ்சு கத்திரிக்காய் வந்தால் நல்லாயிருக்கும். கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொடி இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் போல் தயிர் எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா அடித்தா க்ரீம் மாதிரி வரும்ல, அந்த அளவுக்கு நம்ம அடிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு க்ரீமியாக இருந்தால் போதும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கேன். கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போட்டோம். ஒரு 2 நிமிஷம் போல் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. நம்ம சப்பாத்திக்கு தான் தொட்டுக்கு போகிறோம், அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்ல. கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கேன் அந்த தயிரை சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. ஒரு 1 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் வச்சு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.